தினம் ஒரு தேவ அதிகாரம். எசையா அதிகாரம் 7 இறைவசனம் 1 முதல் 25 முடிய. ஆகாசுக்கு ஆண்டவரின் செய்தி. உசையாவின் பேரனும் யோதாமின் மகனுமாகிய ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரச்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமேலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலைய தீர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசியாவை நோக்கி, நீ உன் மகன் செயார் யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரச்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லி கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு தலைநகர் தலைவன் ரச்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள். இம்மானுவேல் அடையாளம். ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலோ வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்க செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்து போன பின் இந்நாள் வரை வராத நாள்களை உம்மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வர செய்வார். அசிரிய அரசனையே வரவழைப்பார். அந்நாளில் எகிப்து ஆறுகளின் ஊற்று முனையிலுள்ள ஈயையும் அசிரிய நாட்டிலுள்ள தேனையும் ஆண்டவர் சீழ்க்கையொலி செய்து அழைப்பார். உடனே அவை அனைத்தும் கூட்டமாய் வந்து செங்குத்து மலை பள்ளத்தாக்குக்குள், கற்பாறை குகைக்குள், முட்புதர் மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தின் மேலும் வந்திறங்கும். அந்நாள்களில் ஆண்டவர்
பேராற்றின் மறுபக்கத்திலிருந்து அசிரிய அரசன் என்ற சவர கத்தியை வாடகைக்கு எடுப்பார். அக்கத்தியினால் உங்கள் தலையிலும் காலிலும் உள்ள முடியை மழித்து விடுவார். அது உங்கள் தாடியை கூட சிரைத்து போடும். அந்நாளில் இளம் பசு ஒன்றையும் ஆடுகள் 2ஐயும் ஒருவன் வளர்த்து வருவான். அவை மிகுதியாக பால் தருவதால் அவன் வெண்ணெய் உண்பான். நாட்டில் எஞ்சி இருக்கும் ஒவ்வொருவரும் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவர். அந்நாளில் 1000 வெள்ளிக்காசு விலைமதிப்புள்ள 1000 திராட்சை செடிகள் வளர்ந்த நிலம் முழுவதிலும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் முளைந்திருக்கும். நாடெங்கும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் நிறைந்திருப்பதால் வில்லோடும் அம்போடுமே மனிதர்கள் வருவார்கள். மண்வெட்டியால் பண்படுத்தப்பட்ட வந்த மலைகளின் நெடுஞ்சி முள்ளும் முட்புதருமே இருப்பதால் அதற்கு அஞ்சி எவருமே அங்கே வரார். அவை மாடுகள் ஓட்டிவிடப்படும் மேட்டு நிலமாகும். ஆடுகள் நடமாடும் காடாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.